அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று எமது ஆரம்ப வகுப்பு 3 நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இப்பொழுது நாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்ததை சிறிது பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். அனைவரும் எமது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் எமது வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாவிட்டால் உங்களுடைய பெயரிடம் வாட்ஸ்அப் நம்பர் தந்தால் நாங்கள் உங்களை எமது வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்துக் கொள்ளலாம். அதில் நாம் வகுப்பு விவரங்கள், தேவையான தகவல்கள், பதிவு வீடியோக்கள் என்பவற்றை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். கடந்த வகுப்பில் நாம் குண்டலினி சக்தியை எழுப்பி எவ்வாறு கவசம் இடுதல் என்று பார்த்தோம் மற்றும் சமநிலைப்படுத்தல் பார்த்தோம். இந்த பயிற்சிகள் மிகவும் எளிமையானவை. முதலாவது வகுப்பில் ஆத்ம விழிப்புணர்வு பயிற்சியோடு நாம் ஆரம்பித்தோம். பின்பு நாம் வீட்டில் எவ்வாறு தியானத்தை தொடர்வது என்பதை பற்றி பார்த்தோம். முதலில் நீங்கள் தியானத்துக்கு அமர முன்பு குண்டலினி எண்ணெயை எழுப்பி உங்களுக்கு கவசம் இட்ட பின்பு நீங்கள் தியானத்துக்கு அமரலாம். அவ்வாறு செய்யும் போது உங்களுடைய கவனம் ஒருமுகப்படுத்தப்படுகின்றது. எனவே தியான நிலைக்கு செல்ல இந்த பயிற்சிகள் உங்களுக்கு உதவும். மற்றும் சமநிலைப்படுத்தல் மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த இடது நாடி வலது நாடி சமநிலையற்ற தன்மையாலேயே நமக்கு எம்மை நாம் அமைதிப்படுத்த முடியாது இருக்கின்றது. எனவே அவற்றை சமநிலைப்படுத்தும் போது நாம் அந்த அமைதி நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாதுகாப்பு கவசம் என்பது நாம் அந்த கவசம் அந்த செயல்முறை மூலமாக அனைத்து ஆத்மாவின் நற்பண்புகளையும் நாம் வேண்டிக் கொள்கின்றோம், எம்மை பாதுகாக்குமாறு. எனவே இது தெய்வீக கவனத்திற்கான ஒரு வேண்டுகோளே இந்த கவசம் இட்டுக்கொள்ளல் ஆகும். எனவே இந்த பயிற்சிகள் மிகவும் முக்கியமானவை, எளிமையாக இருந்தாலும் மிகவும் முக்கியமானவை. இடது நாடி வலது நாடி நடுநாடி பற்றி நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இடது நாடி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த படத்தில் எமது முதலாவது சக்தி மையம், இதை மூல ஆதாரம் என்று அழைக்கப்படும் இந்த சக்தி மையத்தில் ஆரம்பித்து இந்த நீல நிறத்தில் எமது இடது பக்கமாக மேற்சென்று எமது நெற்றியில் குறுக்கிட்டு எமது வலது பக்க தலையில் முடிகின்றது. இந்த நாடி இடது நாடி என்று சொல்லப்படும். இந்த இடது நாடியின் முடிவில் இருப்பதே மமகாரம். அதாவது எமது கடந்த கால வாழ்வில் நாம் உலக வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து எமது பழக்க வழக்கங்கள், மனக்கட்டுப்பாடுகள், அறிவு என்பன எமது தலையில் இவ்வாறு மமகாரமாக இருக்கின்றது.
இந்த இது எமது வலது நாடி எமது இரண்டாவது சக்தி மையம், அதை சுவாதிஸ்தானம் என்று அழைக்கப்படும். சுயஸ்தானம், சுவாதிஸ்தானம். இந்த மையத்தில் இருந்து ஆரம்பித்து மஞ்சள் நிறத்தில் சென்று நெற்றியில் குறுக்கிட்டு எமது இடது பக்க தலையில் அகங்காரமாக முடிவடைகின்றது. எனவே இவை இரண்டும் தான், ஒன்று அகங்காரம், மற்றது மமகாரம். இந்த இரண்டையும் நாம் தனித்து சமநிலை அடைய செய்ய வேண்டும். சமநிலை அடைய செய்தாலே நாம் அமைதியை அடைய முடியும். ஏனென்றால் எண்ணங்கள், வாழ்வின் தவறான கருத்துக்கள், எண்ணங்கள், பிரச்சனைகள் என்பன இந்த இரண்டாலேயுமே எமக்கு ஏற்படுகின்றது. எனவே அவற்றை தனிவடிய செய்யும் போது எமது பிரச்சனைகள் குறைகின்றது, தவறான கருத்துக்கள் எமது மனதிலிருந்து விலகுகின்றது, அமைதி ஏற்படுகின்றது. இந்த அமைதியில் எமது நடுநாடியில் இருக்கும் ஞான சக்தி தொழிற்பட ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த சமநிலை மிகவும் முக்கியமானது. இன்று நாம் இந்த 3 நாடிகள் பற்றி மேலும் பார்ப்போம். அதோடு ஆரோக்கிய குறிப்புகளுக்கான ஒரு முக்கிய ஆரோக்கிய வைத்திய முறை உப்பு நீர் சுத்திகரிப்பு. இதை நாம் உங்களுக்கு இன்று நாம் அறிமுகப்படுத்துவோம். அடுத்த வகுப்பில் நீங்கள் அதற்கு தயாராக இருக்கலாம். மற்றும் அடுத்த வகுப்பு வரை நீங்கள் வீட்டிலும் இதை செய்து பார்க்கலாம். எனவே இப்பொழுது நாம் தியானத்துக்கு செல்லுவோம். மீண்டும் சாயோகாவில் நீங்கள் உங்களுடைய உடல், மனம் இரண்டையும் இலகுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த விதமான கடுமையான பயிற்சியோ கடுமையான முயற்சியோ தேவையில்லை. உடல் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். தரையில் அமர முடிந்தவர்கள் தரையில் தாராளமாக அமர்ந்து கொள்ளலாம். அது இரு கைகளையும் மடியில் நன்றாக திறந்து வைத்து கால்களை இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான கஷ்டமும் இல்லாது இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் தாராளமாக அமரலாம். முதுகு நேராக அமர்ந்தால் போதுமானது. இரு கைகளையும் நன்றாக திறந்து கால்களை தனித்தனியாக வைத்து அமர்ந்து கொள்ளலாம். இவ்வாறு அமர்ந்த பின்பு எமது உடல், மனம் இரண்டையும் இலகுவாக்குவோம். எமது மனதில் எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் கடந்த காலத்தில் இருந்து வரலாம், எதிர்காலத்தை பற்றிய எதிர்கால வாழ்வை பற்றியதாக இருக்கலாம். அவற்றை இப்பொழுது நாம் மன்னித்து விடுவோம், அல்லது அவற்றை நாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விடுவோம். வைத்து எமது கவனத்தை சிறு பயிற்சியில் நாம் கவனத்தை போடுவோம். சுவாசத்தை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிடுதல். இரண்டு மூக்கு துவாரங்களாலும் நன்றாக உள்ளிழுங்கள். பின்பு வெளிவிடுங்கள். இவ்வாறு 2-3 தடவை செய்த பின்பு மெதுவாக கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து சுவாசம் உள்ளிழுக்கும் போது கவனத்தை அங்கிருந்து முள்ளந்தண்டின் அடிப்பாகத்துக்கு நடுநாடி வழியாக நாம் எடுத்து செல்லுவோம். ஆரம்பத்தில் சில நேரங்களில் இது கஷ்டமாக இருக்கலாம். இது ஒரு பயிற்சி. இதை நீங்கள் செய்ய செய்ய சரியாக வரும். மற்றும் எந்த பயிற்சியும் நாம் கடுமையாக செய்வதில்லை.
ஏனென்றால் நாம் எந்த பயிற்சிக்கும் அடிமையாக கூடாது. நமது நடு நாடியில் இயங்கும் ஞான சக்தி தானாக இயங்கும் ஒன்று. எனவே அந்த சக்தியை இயங்க வைப்பதற்கு நாம் சிறிதளவு பயிற்சிகள் செய்தாலே போதுமானது. எனவே இவ்வாறு 2-3 தடவை செய்து கொள்வோம். மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். உள்ளிழுக்கும் போது நமது கவனத்தை தலையுச்சி குழியிலிருந்து முள்ளந்தண்டு அடிப்பாகம். சிறிது நேரம் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் அமைதியோடு இருப்போம். பின்பு மூச்சை வெளிவிடும் போது கவனத்தை தலையுச்சி குழிக்கு கொண்டு வருவோம். தலையுச்சி குழியில் சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். மீண்டும் ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுப்போம். கவனம் பூச்சிக்குழியிலிருந்து முள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு கொண்டு வருவோம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் சிறிது அமைதி. பின்பு நாம் மூச்சை வெளிவிடுவோம். கவனம் தலை உச்சிக்கு வரட்டும். தலை உச்சியில் சிறிது அமைதி. இப்பொழுது எமது சுவாசத்தை சாதாரண நிலைக்கு அமைதியாக கொண்டு வரும். இப்பொழுது அவதானித்தீர்கள் என்றால் அது தானாக அந்த எமது நடு நாடியை நாம் இந்த சுவாசத்தை அமைதி அடைய செய்யும் போது நாம் நடுநாடி வழியாக சுவாசம் நடைபெறுவதை நாம் அமைதியாக காணக்கூடியதாக இருக்கு. அதாவது எமது சுவாசமும் நடுநாடியும் ஒன்றாவதை நாம் காணலாம். இந்த தியானத்தில் நமக்கு பொறுமை மிகவும் முக்கியம். மன அமைதி, சாட்சி நிலை, அதாவது எமது மனதில் எந்த எதிர்வினையும் இல்லாது நாம் திறந்த மனதோடு நாம் இருப்போம். எதிர்வினை புரியாது திறந்த மனதோடு முழு நம்பிக்கையோடு நாம் இந்த தியானத்தை ஆரம்பிப்போம். நமது கவனம் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களில் கவனம் போடுவதோ அல்லது மற்றவர்கள் மீது கவனத்தை வைப்பதோ நமக்கு உதவப் போவதில்லை. எமது கவனம் நமக்குள் இருக்க வேண்டும். இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். நாம் ஸ்ரீ மாதாஜியின் வீடியோவை பார்த்து செய்வோம்.
இப்பொழுது இந்த வீடியோவை பார்த்து நாமும் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். இப்பொழுது அடுத்த பயிற்சி, நாம் தியானத்தை ஆரம்பிக்கும் போது நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொண்டோம். அடுத்த பயிற்சி எமது சமநிலை. இந்த சமநிலை நாம் இரண்டு வகையாக நாம் அவதானிக்கலாம். எமக்குள் எமது சமநிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நான் இடது நாடி பாதிப்பு உள்ளவரா அல்லது வலது நாடி பாதிப்பு உள்ளவரா, அல்லது சில வேளைகளில் இரண்டும் கலந்த ஒரு நிலை நமக்கு இருக்கும். எந்த பாதிப்பு நமக்கு கூட இருக்கின்றது என்பதை நாம் கண்டறியலாம். ஒன்று, எமை சிறிது உள்ளாய்வு செய்வதன் மூலம் நாம் கண்டறியலாம். இரண்டாவது, எமது நுண் அதிர்வுகளின் நிலை மூலம் நாம் கண்டறியலாம். இந்த நிலை நாம் எமது கையில் உணர்திறன் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு அது நன்றாக புரிந்து கொள்ளும். இப்பொழுது கூட இடது நாடி பாதிப்பு அறிகுறியை நாம் பார்த்து கொள்ளலாம். எமக்குள் உள்ளாய்வு செய்தால் நாம் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு இன்னமும் எமது மனதில் இருக்கலாம். இருந்தால் நாம் அந்த கடந்த காலத்தில் இருந்து இன்னும் விடுபடவில்லை என்று அர்த்தம். அதன் தாக்கத்துக்கு அடிமையாகி இருக்கின்றோம் என்பதே அதன் அர்த்தம். எனவே அவ்வாறான நிலையில் நாம் இடது நாடியை கவனிக்க வேண்டும். நுண்ணதிர்வுகள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வதானால், நீங்கள் இரு கைகளையும் நீங்கள் இந்த தியான நிலையில் நன்றாக விரித்து உங்களுடைய இருதய மட்டத்தில் வைக்கும் போது, இருதய மட்டத்தில் இரு கைகளையும் நீங்கள் திறந்து வைக்கும் போது, இடது கை கனமாக அல்லது சூடாக அல்லது ஒரு எரிவு அல்லது உங்கள் விரல் நுனிகளில் முள்ளு குத்துவது போல் ஒரு உணர்வு இருக்குமாயின் இடது நாடி சமநிலை அவசியம் என்பது அர்த்தம்.
அல்லது உங்கள் வலது பக்க கையில் நுண் அதிர்வுகள், அந்த குளிர்மையான நுண் அதிர்வுகள் அதிகமாகவும் இடது கையில் குறைவாக இருக்குமாயின் இடது கை சமநிலை சிறிது தேவைப்படுகின்றது என்று அர்த்தம். எனவே நீங்கள் 2 வகையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்கள் உள் மனதை கொஞ்சம் உள்ளாய்வு செய்வதன் மூலமாக அல்லது நுண்ணதிர்வுகள் மூலமாக. எவ்வாறு நீங்கள் இடது நாடி பாதிப்புக்குள்ளானவர்கள் என்பதை எவ்வாறு கண்டறிவது? நீங்கள் ஒரு நிபந்தனைக்குட்பட்ட அல்லது கட்டுப்பாட்டுக்குட்பட்ட நபரா என்று பார்க்க வேண்டும். நிபந்தனைகள் என்றால் குடும்பத்தில் பல கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள் உங்களை சுதந்திரமாக நீங்கள் அந்த உங்களுக்குள் ஒரு சுதந்திரத்தை உணர முடியாத ஒரு நிலை இருக்குமாயின் அது இடது நாடி பாதிப்பின் அறிகுறியாகும். மற்றும் உடலில் வலிகள் இருக்குமாயினும் அது இடது நாடி பாதிப்பால் ஏற்படுவது. நாம் உள்ளுக்குள் மிகவும் எதிர்மறையாகவும் மனச்சோர்வுடனும் ஒரு வாழ்வில் ஒரு மனச்சோர்வு ஓடும் இருப்போமாயின் அது இடது நாடி பாதிப்பு. மற்றும் எப்பொழுதும் நாம் பிரச்சனைகளை காணுபவர்களானால் எதை எடுத்தாலும் பிரச்சனை, இது நடக்காது, இது சரி வராது என்று மனம் சோர்ந்து போவர்களாயின் அது இடது நாடி பிரச்சனையாகும். தூக்கம், சோம்பல் அல்லது சோம்பேறித்தனம் இடது நாடி பிரச்சனை. மற்றும் பயம் என்றும் போது சில பேர் எல்லாவற்றுக்கும் பயப்படுவார்கள். இது கடந்த கால வாழ்வின் தாக்கத்தால் ஏற்படுவதாக இருக்கலாம். மற்றும் நேர்மையற்ற விதத்தில் நேர்மையில்லாது எமது பலவீனங்களால் நாம் மற்றவர்களை தொந்தரவு செய்தல், மனோ ரீதியான நோய்களுக்கு ஆளாதல் போன்ற அறிகுறிகள். மற்றும் சில பேர் எதிர்த்து கதைக்க முடியாது, எதுவானாலும் சகித்துக் கொள்வார்கள். அதாவது மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிப்பார்கள் தங்களுடைய இயலாமையால். திரும்ப கதைக்க முடியாத ஒரு தன்மையால். அந்த நிலைகளுக்கு நாம் சுலபமாக மற்றவர்கள் எம்மை ஆதிக்கம் செலுத்த விடுவோமாயின் அதுவும் இடது நாடி பாதிப்பாகும். நாம் மற்றவர்களின் சொற்களுக்கு, ஆதிக்கத்துக்கு உடனடியாக பணிந்து விடுவதாயின் அது இடது நாடியின் பாதிப்பாலே ஏற்படுகின்றது. மற்றும் வாழ்வில் அழுது புலம்பிக் கொண்டிருப்போர், கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து நான் அழுது புலம்பி நான் இதை தவற விட்டு விட்டேன், தோல்வி அடைந்து விட்டேன், வாழ்க்கையில் இனி எனக்கு முன்னேற்றமே இல்லை என்றெல்லாம் அழுது புலம்புவர்கள் இருக்கின்றார்கள். இது இடது நாடியின் பாதிப்பு. மற்றும் மந்தமான உறுப்புகள், இருதயத்தில் ஒரு சோர்வு, கவனத்தில் சோர்வு, மந்தம், புத்தி கூர்மை மந்தம், இந்த மாதிரியான பாதிப்புகள் இடது நாடி பாதிப்புகள். மற்றும் சில சமயங்களில் நாம் இன்னொருவரின் ஆட்சிக்குட்பட்டவர்களாக இருக்கலாம். இன்னொருவர் எம்மை அடிமைப்படுத்தி ஆள்பவராக இருக்கலாம். இந்த மாதிரியான நிலைகள் இடது நாடி பாதிப்பு. எனவே நாம் இங்கு இந்த பாதிப்புகள் எமக்கு இருக்குமாயின் நாம் ஒருவரோடும் சண்டை பிடிக்க தேவையில்லை. நாம் அமைதியாக இந்த தியான நிலையில் எமது இடது நாடியை தூய்மைப்படுத்தி கொண்டால்
நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவொளியூட்டப்பட்டு நாம் அதிலிருந்து விடுபடுவோம். நாம் இடது நாடி சமநிலைக்கு எமது இடது கையை மடியில் வைத்து வலது கையை நாம் பூமியில் வைத்து தூய்மைப்படுத்துவோம். இது மிக எளிமையான முறை. இந்த முறை சில பேருக்கு காணாதிருந்தால், அதாவது பாதிப்புகள் அதிகமாக இருந்தால், நாம் ஒளி தத்துவத்தையும் இங்கு நாம் உபயோகிப்போம். அதை நாம் அடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். இந்த பாதிப்புகள் அனைத்தும் எமது இடது நாடி இந்த நீல நிறத்தில் எமது இடது பக்கத்தில் சென்று நெற்றியில் குறுக்கிட்டு எமது வலது பக்கத்தலையில் மமகாரமாக இருந்து கொண்டு எம்மை தொந்தரவு செய்வது இங்கிருந்துதான் எண்ணங்கள் மூலமாக நமக்கு எம்மை பாதிக்கின்றது. எனவே இந்த மமகாரத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். இடது நாடி பாதிப்புகளை நாம் விளக்க வேண்டும். வலது நாடி பாதிப்பு அறிகுறிகள் நீங்கள் எவ்வாறு காண்பதென்றால், வலது கை கனமாக அல்லது சூடாக இருப்பின் அல்லது வலது கையில் எரிவு இருப்பின் வலது நாடி பாதிப்பு கூடவாக இருக்கும். வலது பக்கத்தில் அதிர்வுகள் இல்லாத நிலை. வலது கையில் நீங்கள் நுண்ணதிர்வுகளை உணர முடியாத நிலை இருக்குமாயின், எனவே நீங்கள் உள்ளாய்வு செய்யலாம். இதுவே வலது நாடி பாதிப்புக்குள்ளானவர்களின் அறிகுறிகள். வலது நாடி நமக்கு தெரியும், வலது நாடியின் பாதிப்பு அகங்காரமாக எமது தலையில் உட்கார்ந்திருக்கின்றது. சில பேர் நினைப்பார்கள் தாமே அறிவாளிகள் என்று, எதிர்காலத்தை பற்றி பலவாறு எண்ணங்கள் கொண்ட நபர்கள், லட்சியம், திட்டமிடல் என்று அதீதமாக அதில் ஈடுபடுபவர்கள், சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று தனிமையை விரும்புபவர்கள், அதாவது இதுவே அனைத்தும் அகங்காரத்தின் அறிகுறிகள். வேகமாக அல்லது மிகையாக செயல்படுவார்கள். பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு நின்று நிதானமாக ஒருவரோடு கதைக்க நேரம் இருக்காது. எந்த நேரமும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். வேலை முழுமையான சுயநலம், சுயநல எண்ணம், முழு எண்ணமும் அவர்களிடமே இருக்கும். இந்த மாதிரியான தன்மை மற்றும் எல்லாவற்றுக்கும் கருத்தும் மற்றவர்கள் மீது தமது கருத்தை திணிப்பவர்களாக இருப்பார்கள். நாம் சொல்வதுதான் சரி, மற்றவர்கள் சொல்வதை கேட்கும் திறன் அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் மற்றவர்களை நிதானமாக கேட்கும் நிதானம் அவர்களுக்கு இல்லை. தாம் சொல்வதுதான் சரி என்று ஆதிக்கம் செலுத்துபவர்கள். இது ஒரு அதிகார பயணம். ஆக்ரோஷம், ஆதிக்கம் செலுத்தல், மற்றவர்களை விமர்சித்தல், தான் செய்வதுதான் சரி, மற்றவர்கள் இவர் பிழையானவர், அவர் பிழையானவர் என்று அவர்களை விமர்சித்தல், சூடான சண்டை சச்சரவு, பேச்சு கூர்மை, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை உருவாக்குபவர்கள். அவர்களோடு கதைத்தால் சில நேரங்களில் சூடு பிடித்து சண்டை சச்சரவுகளில் முடிவடைகின்றது. தனது நம்பிக்கையை வலியுறுத்தல் மற்றும் துணிச்சல். இவர்களின் மனமோ இருதயமோ திறந்திருக்காது. தனது நம்பிக்கையை மட்டுமே வலியுறுத்தும் துணிச்சல் கொண்டவர்கள். நான் செய்வது சரி. எனவே இவர் இப்படியான சுபாவம் கொண்டவர்களிடம் திறந்த மனதோ திறந்த இருதயமோ இருக்காது. எனவே தூய ஞானம், அறிவு என்பன அங்கு
அந்த அவர்களுடைய மனதிலோ இருதயத்திலோ ஊடுருவ முடியாது. இது ஒரு பெரிய தடையாக எமது தலையில் அகங்காரமாக குந்திக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, சில நேரங்களில் வலது பக்கத்தில் வேறு ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். வாழ்க்கையை அனுபவியுங்கள் என்ற பெயரால் வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபடுபவர்கள் இருக்கின்றார்கள். இப்போது பார்த்தீர்கள் என்றால் இந்த நவீன காலத்தில் வாழ்க்கையை அனுபவித்தல் என்று காசுகளை செலவழித்து பயணங்கள் செய்து அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். வலது பக்க வேறு ஆதிக்கம் எனும் போது சில எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கத்துக்கு உட்படுகின்றார்கள். இதுவே எமது வலது நாடியின் அறிகுறி. எனவே இப்பொழுது நமக்கு நாம் நன்றாக புரிந்து கொண்டோம், இடது நாடி பாதிப்பு, வலது நாடி பாதிப்பு. இந்த இடது நாடி பாதிப்பால் நமது தலையில் மமகாரம் இருக்கின்றது. மற்றும் வலது நாடி பாதிப்பால் அகங்காரம் எமது தலையில் அதிகரிக்கின்றது. இவ்வாறான பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் எமது வாழ்க்கையில் நாம் சரியான அறிவின்மையால் மற்றும் இவற்றை சரியாக புரியும் திறன் இல்லாததால் நாம் அவற்றை இவ்வளவு காலமும் கவனிக்கவில்லை. இப்பொழுது நாம் அவற்றை சமநிலை செய்து கொள்ளலாம். இவையே எமது தலையில் இரு பக்கமும் அமர்ந்திருந்து எமக்கு எண்ணங்களை தந்து, தவறான எண்ணங்களை தந்து எம்மை தவறான வழியில் செலுத்துபவை, எம்மை அறிவில்லாதவர்கள் ஆக்குபவை. எனவே இவற்றை தனித்து நாம் எமது மனம், இருதயம் இரண்டையும் திறக்க வேண்டும். திறந்து உண்மைக்கு, நேர்மைக்கு, சத்தியத்துக்கு அவற்றை நாம் அறிய நாம் முற்பட வேண்டும். எனவே இப்பொழுது நமது இடது நாடி வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். எந்த பக்கத்தை நாம் தூய்மைப்படுத்த விரும்புகின்றோமோ அந்த பக்க கை எமது மடியில் திறந்து இருக்க வேண்டும். எனவே அது எங்கும் நிறைந்திருக்கும். இந்த தெய்வீக சக்தியை எமது அந்த கையால் வாங்கி, மற்ற கை இடது பக்கமாயின் பூமி தத்துவம், வலது பக்கமாயின் ஆகாய தத்துவத்தை நாம் பயன்படுத்துவோம். முதலில் நாம் நமது இடது நாடியை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இடது கை மடியில், வலது கை பூமியில் வைத்துக் கொள்வோம். நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள் வலது கையின் 5 விரல்களும் பூமியை நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ளலாம். மற்றவர்கள் நன்றாக உங்கள் வலது கை பாகத்தை, உள்ளம் கையை நன்றாக தரையில் வைக்கலாம். மீண்டும் இந்த பாதிப்புகள், எமக்குள் இருக்கும் பாதிப்புகள், ஒவ்வொருவரும் நீங்கள் உள்ளாய்வு செய்து சாதாரணமாக நீங்கள் அந்த பாதிப்புகளில் கவனத்தை போட தேவையில்லை. ஆனால் அது மிகவும் தொந்தரவு தரும் பாதிப்பானால் நீங்கள் நேரடியாக அதை கேட்டுக்கொள்ளுங்கள். தாயே, இந்த தொந்தரவை எனக்குள் அகற்றி விடுங்கள். அல்லது சாதாரணமாக நாம் கேட்போம், தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது மமகாரத்தில் அமர்ந்திருக்கும் வேண்டாத மனக்கட்டுப்பாடுகள், கொள்கைகள், பழக்க வழக்கங்கள் அனைத்தையும்
முழுமையாக அகற்றி எனது இடது நாடியில் இச்சா சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள், ஒளியூட்டி தாருங்கள். தூய விருப்பம் ஒன்றே எனது இடது நாடியில் இயங்க அருள் புரியுங்கள். தூய விருப்பம். நான் ஒரு தூய ஆத்மா. இந்த தூய விருப்பத்தில் எமது வாழ்வுக்கு தேவையான அனைத்து நல்வாழ்வுக்கு தேவையான அனைத்து விருப்பங்களின் பூர்த்தியும் அமைந்திருக்கின்றது. எனவே நாம் ஒன்றை கேட்போம். இடது கையை அவதானியுங்கள், உள்ளம் கையை. அனைத்தையும் நாம் கேட்டுக்கொள்வோம். கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், பாதிப்புகள், மன பாதிப்புகள், மனக்கட்டுப்பாடுகள், தவறான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து விலக்கி விடுங்கள். பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். இவ்வாறு செய்யும் போது எமது இச்சா சக்தி தூய்மை அடைந்து எமக்கு முழுமையான ஆறுதலை தந்தருகின்றது. எமது மனம் ஆறுதல் அடைகின்றது. இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். வலது கை இப்பொழுது நாம் வலது நாடி தூய்மைப்படுத்த சமநிலைப்படுத்துகின்றோம். எனவே வலது கை மடியில் 5 விரல்களும் நன்றாக திறந்திருக்கட்டும். இடது கை 5 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். நாம் கையை உயர்த்துவது போல் உயர்த்துவோம், ஆனால் உள்ளம் கை எமது முகத்தை நோக்கி இருக்க வேண்டும். முகப்பக்கமாக 5 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே, எனது வலது நாடியில் இருக்கும் அனைத்து பாதிப்புகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றி விடுங்கள். இதுவரை காலமும் எனது அகங்காரத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தையும் அகற்றி விடுங்கள். எனது எதிர்கால வாழ்வின் பயம், கவலைகள் அனைத்தையும் என்னிடமிருந்து போக்கிவிடுங்கள். பயம், கவலை, அகங்காரம் இவை எமக்கு உதவப் போவதில்லை. அமைதியான, நிதானமான, அறிவு நிறைந்த நிலையை எனக்கு தந்தருங்கள். நமது வலது நாடி கிரியா சக்தியாகும். அதோடு இது பிராணசக்தி. இந்த கிரியா சக்தி நமக்கு அறிவை தந்தருகின்றது. எனவே நாம் இந்த மமகாரம், அகங்காரத்தை விடுத்து எமது மனம், இருதயத்தை திறந்து
அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த அறிவு நம்மை அமைதிப்படுத்துகின்றது. இந்த அறிவு ஆத்ம ஒளியாகும், ஆத்ம ஞானமாகும். இருள் இருள் சூழ்ந்திருக்கும் போது ஒரு அறையில் இருட்டாக இருந்தால் கயிறோ கயிறு போல் ஒன்று இருந்தால் அது கயிறோ பாம்போ என்று நமக்கு தெளிவாக தெரியாது. வெளிச்சத்தை கொண்டு வரும் போது நாம் அது அது தானாக தெரிகின்றது. ஓ, இது கயிறு அல்லது பாம்பு என்று தெளிவாக தெரிகின்றது. அதே போல் எமது மமகாரம் அகங்காரம் தணியும் பொழுது, அறிவு வளரும் போது எமது மனதில் ஆறுதல், அமைதி, தெளிவு பிறக்கின்றது. பொழுது எமது வலது உள்ளம் கையை அவதானிப்போம். கவனம் எங்கிருக்கின்றது? கவனம் எப்பொழுதும் உச்சிக்குழியில் உள்முகமாக இருக்க வேண்டும். நமது நடுநாடியை உணரக்கூடியதாக இருக்கின்றது. சஹஸ்ராரத்தில் இருந்து முழந்தண்டு வழியாக முழந்தண்டு அடிப்பாகம், பொழுது நமது இடது கையை மடிக் கொண்டு வருவோம். நமது நடு நாடி நமது நடு நாடியில் குண்டலினி சக்தி நம்மை அனைத்து அனைத்து உலக பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை மெதுவாக மூட்டெடுத்து நம்மை வழி நடத்தி செல்லும் ஞான சக்தியாகும். எனவே நாம் முழுமையாக இங்கு நமது கவனத்தை ஆத்மாவில் வைப்போம். நான் ஒரு தூய ஆத்மா. நம்மை நாம் முழுமையாக வெளிப்படுத்துவோம். நமது மனம், இருதயம் இரண்டையும் முழுமையாக இந்த ஞானத்துக்கு நம்மை திறப்போம். திறந்த மனதோடு, திறந்த இருதயத்தோடு மற்றும் நேர்மையோடு, விசுவாசத்தோடு அது கவனத்தை முழுமையாக தலை உச்சியில் வைப்போம். இந்நிலையில் நமது வலது கையை தலை உச்சிக்கு 2-3 அங்குலம் மேல் உயர்த்தி வைப்போம். எண்ணங்கள் வருமாயின் நாம் அவற்றை மன்னித்தோம். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எனது எண்ணங்களையும் நான் மன்னிக்கின்றேன். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாத்திஜி அவர்கள்
மேலும் இந்த சமநிலை பற்றி ஆற்றும் ஒரு உரையை நாம் கேட்போம். மேலும் ஸ்ரீ மாத்திஜி மூலமாக நேரடியாக நீங்கள் கேட்கும் பொழுது நேரடியான அந்த அறிவை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். தமிழில் சப்டைட்டில் இருக்கின்றது. எனவே நீங்கள் கண்களை திறந்து பார்க்கலாம். So we'll have the experience now. It will take about 5 minutes for you, because if all the chakras are discussed, already the attention is on that. It's very simple to put your hands towards me. Just put your hands towards me. Just like this. Left. Now left hand towards me and right hand towards the Mother Earth will give you a balance. You need not close your eyes just now. Let's see. Put your right hand towards the Mother Earth. As I told you yesterday, left side is our conditioning. Conditioning, subconscious and collective subconscious. Very much at work here. But also is an emotional side. Now put your right hand towards me and left hand towards the sky. Right hand towards me. Right hand towards me like this. Left hand towards the back. Are you feeling the cool breeze in the hand? You are already thoughtless, there's no thought. But just see if you are feeling the cool breeze. Much better. Are you? Let's see. All right? Are you feeling any cool breeze in the hand? All right. Now put your left hand on top of your head.
Just here. Fontenelle bone area. Are you feeling? It's a very subtle thing. Are you? Pay attention. Working out. Good? Alright, now change over. See the left hand with the right hand. Just pay attention there. See. Believe that you are the spirit. So just you have to say in your heart, I am the spirit. In your heart. Say it 7 times. It will work out. Releasing. Is it all right? Are you feeling the heat coming out? Little heat. All right. Now turn. Change. See now. All right. There. Amazing. Ah. Now just see if it is working. Cool breeze. Feel it. Just put your hands like this. It's good. You're all thoughtless. If you see there's no thought in your mind. And complete silence. Enjoy this. This moment is going to transform your life. Take it from me. You may not realize today, but you'll realize it very soon. Strong. Have faith in yourself. That's the main thing. It's beautiful. தியானத்துக்கு முதலில் பொறுமை, எதிர்வினை புரியாத நிலை. அதாவது நாம் எண்ணங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. சந்தேகிக்க கூடாது. எம்மில் முழு நம்பிக்கையோடு, திறந்த மனதோடு, திறந்த இருதயத்தோடு, எமது முழு கவனத்தையும் எம்மில் வைத்து நாம் இந்த பயிற்சிகளை செய்யும் போது நிச்சயமாக நாம் பலனை அடையலாம். இப்பொழுது உங்களுடைய இரு உள்ளம் கைகள் தலை உச்சியை அவதானியுங்கள். எந்த அனுபவமானாலும் நாம் பொறுமையோடு இருப்போம். எம்மை படைத்து எம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்த அந்த மாபெரும் சர்வ வல்லமை பொருந்திய அந்த மாபெரும் தெய்வீக சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் நுணுக்கமானது. அது எம்முள் பக்குவமாக எமக்குள் வேலை செய்ய கூடியது. எனவே நாம் பொறுமையோடு எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி
தெய்வீக சக்தியை வேலை செய்ய விட்டுவிடுவோம். எமது வலது கையை எமது இடது இருதயத்தில் வைத்து நாம் சொல்லுவோம் 7 தடவை. தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. 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 இதுவே எனது அடையாளம். கடந்த கால வாழ்வின் அடையாளங்கள் அனைத்தும் அது கடந்த காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது எனது புதிய அடையாளம். இதுவே எனது உண்மையான அடையாளம். நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது குண்டலினியனை எழுப்பி கவசமிட்டு எமது தியானத்தை முடித்த பின்பு உங்களுக்கு உப்பு நீர் சுத்திகரிப்பை பற்றிய அறிமுக விளக்கத்தை நான் தருகின்றேன். இப்பொழுது குண்டலினியனை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7.
இப்பொழுது உப்பு நீர் சுத்திகரிப்பை பற்றி அறிமுகத்தை பார்ப்போம். இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு என்பது நாங்கள் நீர் தத்துவத்தை பயன்படுத்துகின்றோம். அதாவது சமுத்திரம், அந்த பஞ்ச தன்மாத்திரங்களில் ஒன்றான நீர் தத்துவம். சமுத்திரம் அருகாமையில் இருப்பவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாம் சமுத்திரத்திலும் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம். ஒவ்வொரு நாளும் நாம் வீட்டில் செய்வது எவ்வாறு? இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு நாம் மிகவும் இலகுவானது. இந்த படத்தில் காட்டியமாறு இந்த மாதிரி ஒரு பேசின் இரு கால்களையும் வைக்கக்கூடிய அளவு ஒரு பேசின் எடுக்க வேண்டும். அந்த பேசினுக்குள் நீங்கள் கணுக்கால் மறையும் வரை நீர் எடுக்க வேண்டும். எடுத்த பின்பு அதற்குள் சிறிது கல் உப்பை நீங்கள் போட்டீர்கள் என்றால் உப்பு நீரை நீங்கள் வீட்டில் உருவாக்குகிறீர்கள். மற்றும் கால்களை அதில் வைத்து நாம் தியானிப்பது. இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு ஒரு ஆரோக்கிய குறிப்பு. இந்த சுத்திகரிப்பு எமது இடது வலது நாடிகளின் செயல்பாடுகளை தணித்து தூய்மைப்படுத்துவதால் எமது மனம் மிக ஆழ்ந்த அமைதியை இலகுவாக அடைகின்றது. அதாவது எமது மமகாரம் அகங்காரத்தை அமைதியடைய செய்கின்றது. இந்த இடது நாடி வலது நாடியில் அகங்காரம் மமகாரம் தொழில்படும் போது நாம் சக்திகள் விரயமாகின்றது, களைப்படைகின்றோம். இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு மூலம் மீண்டும் நமக்கு அந்த நாடிகள் சமநிலைக்கு வரும்போது புத்துணர்வு அமைதி ஏற்படுகின்றது. இங்கு இந்த உப்பு நீர் தத்துவத்தின் சிறப்பு நாம் 5 தனிமங்களும் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. நீர் தத்துவம், உப்பு பூமி தத்துவம் மற்றும் வாயு, நெருப்பு தத்துவம். நீங்கள் இவ்வாறு ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி ஒளியூட்டலாம். விளக்கு, எண்ணெய் விளக்கோ மெழுகுதிரியோ பயன்படுத்தி ஒளியூட்டலாம். இது ஒளியை நெருப்பை தருகின்றது. மற்றும் ஆகாய தத்துவம், வாயு தத்துவம் கிடைக்கின்றது. மற்றும் இதற்கு மேலாக 2 தத்துவங்கள், இந்த 5 தத்துவங்களுக்கும் ஓடு சேர்ந்து 2 தத்துவங்கள் இங்கு பயன்படுகின்றது. ஒன்று இந்த மெழுகுதிரி அல்லது விளக்கிலிருந்து வரும் ஒளி தத்துவம். மற்றது நமது குரு ஸ்ரீ மாத்திச்சி அவர்களிடமிருந்து வரும் தெய்வீக நுண்ணதிர்வுகள். இவை இந்த 7 தத்துவங்களும் சேர்ந்து நமது சுத்திகரிப்புக்கு உதவுகின்றது. எனவே நீங்கள் உங்களுக்கு தேவையானது ஒரு பக்கெட் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். மற்றது கல்லுப்பு வைத்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றும் இவ்வாறு ஒரு சிறு குவளையில் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தால் உப்பு நீர் சுத்திகரிப்பின் பின்பு நாங்கள் கால்களை கழுவலாம். மற்றும் ஒரு துணி கால்களை துடைப்பதற்கு. வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ அல்லது கடல் அருகாமையில் இருந்தால் இந்த மாதிரி நாம் சுத்திகரிப்பு செய்யலாம். இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு முக்கியமாக மாலை நேரங்களில் நாம் செய்ய வேண்டும். மிகவும் பயனுள்ள ஒன்று. இவையே இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பின் பணிகள். இது மிகவும் இலகுவானது. சுத்திகரிப்பு செய்த பின்பு நீங்கள் ஒரு சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் போதுமானது. எனவே இப்பொழுது ஸ்ரீமாத்திச்சியின் உரை மூலமாக இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பின் முக்கியத்துவத்தை ஸ்ரீமாத்திச்சி விளக்குவதை நாம் கேட்போம்.
ஸோ அடுத்த வகுப்புக்கு வரும்போது நீங்கள் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக வாருங்கள். ஸோ இதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். The hands towards the photograph. Sit with your both the hands towards the photograph and put both the feet in the water. A little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. To cleanse yourself, every evening we have to do little foot soaking, we do it. You see, just to cleanse yourself in the water. Because water element is a very good thing, which you will know. It's very simple. Like you have to put both the hands first towards the photograph, put both the feet in the water with little salt. Now, if you are feeling the vibrations coming in both the hands equally the same, it's alright. You don't have to worry. But supposing one hand is more and one hand is less, the hand that is less has to go before the photograph, always. The hand that is less has to go towards the photograph and another one has to go out. And you'll be amazed the movement of the thing you will feel within yourself. These balloons will be moving like that. And you can feel it, that something moving in your head, you are getting relaxed. There's somebody who will do foot soaking. Foot soaking definitely helps. It's like bathing. So once you start bathing, you will not give up because it's very nice. As you brush your teeth, you have to soak your feet also before sleeping. It's good for you. And you start enjoying it. After realization, the water element gets enlightened and sucks in all your problems. Even the Mother Earth sucks in. Sit with your both the hands. ஸோ இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமாத்திஜி மூலமாக சரியான விளக்கங்களை பெற்றிருப்பீர்கள். மாலை நேரத்தில் ஸ்ரீமாத்திஜி சொன்னது போல் 10 நிமிடங்கள் போதுமானது. முக்கியமாக மாலை நேரம், ஏனென்றால் நாம் வேலைக்கு செல்கின்றோம். வேலை முடிந்து வரும்போது நிறைய களைத்திருப்போம். அந்த களைப்பு நீங்குவதற்கு மற்றும் ஒவ்வொரு நாளும் நமது வழியில் நாம் பல விடயங்களை எதிர்நோக்க வேண்டி வருகின்றது. சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றோம். வரும்போது நிறைய கோபத்தோடு வருவோம். வீட்டுக்கு வரும்போது மனதில் பிரச்சனைகளோடு கோபம் என்பவோடு வரும்போது ஒரு குளிர் நீரில் உப்பை போட்டு ஒரு 10 நிமிடம் நீங்கள் கால்களை வைத்து கைகளை மடியில் திறந்து எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம சைத்தன்யம், அதாவது தெய்வீக சக்தி நுண்ணதிர்வுகளை வேலை செய்ய விடும் போது அது தானாக தணிகின்றது. நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய உப்பு நீரை கால்களை வைத்தபடி உங்களுடைய இடது நாடி மற்றது வலது நாடியை நீங்கள் பிரார்த்தனைகள் மூலம் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். உப்பு நீர் பின்பு கால்களை கழுவி நீரை ஒரு புறம் வைத்து 5 நிமிடங்கள் நமது நடு நாடியில் நமது ஞான சக்தி குண்டலினி சக்தியை வேலை செய்ய விட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும் போது அனைத்து இந்த 10-15 நிமிடங்களில் போய் நீங்கள் நீங்கள் முழுமையாக மாறின ஒரு அமைதி நிலைக்கு உங்கள் மனம் முழுமையாக அமைதி நிலையை அடைவதை நீங்கள் காணலாம்.
எனவே நீங்கள் புதியவர்கள் நீங்கள் ஆரம்பியுங்கள். அடுத்த செவ்வாய்க்கிழமை நமக்கு வகுப்புக்கு வர முதல் ஒவ்வொரு நாளும் மாலையில் நீங்கள் இதை செய்ய ஆரம்பியுங்கள். வீட்டில் தியானத்தை தொடருங்கள். நீங்கள் வீட்டில் இனி நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் விரும்பினால் 9 ஆத்ம விழிப்புணர்வு படிகளை செய்யலாம், அல்லது இந்த இந்த 2 படிகள், நான் தூய ஆத்மா என்றும் எமது எண்ணங்களை அமைதிப்படுத்துவோம். மன்னிப்பின் மூலமாக எமது அகங்காரம் மமகாரத்தை அமைதிப்படுத்தி பின்பு எமது இடது வலது நாடிகளை உப்பு நீர் சுத்திகரிப்போடு நாம் சுத்தம் செய்வோம். இதுவே இப்போதைக்கு உங்களுக்கு போதுமானது. ஏனென்றால் ஆரம்பத்தில் உங்கள் குண்டலினி எண்ணெய் மிகவும் ஆர்வமாக இருப்பார். எனவே நீங்கள் இந்த எளிமையான படிகளை நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக பலனை நீங்கள் உணர்வீர்கள். அடுத்த வகுப்பு செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு தொடர்வோம். இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், உப்பு நீர் சுத்திகரிப்பு, அதாவது ஒரு பக்கெட்டை எடுத்து அதில் நீரை நிரப்புங்கள். ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு பின்பு நீங்கள் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்ட பின்பு உங்கள் கால்களை அதில் வைத்து உங்களுடைய தியானத்தை ஆரம்பிக்கலாம். முதலில் சிறிது அமைதிப்படுத்துவதற்கு உங்களுடைய கையை இருதயத்தில் வைத்து, நாம் யார், எனது அடையாளம், இப்பொழுது நான் ஒரு தூய ஆத்மா மற்றும் எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் வந்து உங்களை தொந்தரவு பண்ணினால் வலது கையை நெற்றியில் வைத்து நீங்கள் அவற்றை மன்னித்து விடுங்கள். அவற்றோடு போராட வேண்டாம். அவை அனைத்தும் நமது இடது நாடி பாதிப்பால் இருக்கும் மமகாரம் அல்லது வலது நாடி பாதிப்பால் வரும் அகங்காரத்தால் வருபவை. ஆத்மா எண்ணங்கள், ஆத்மாவிடம் எண்ணங்கள் இல்லை. உங்களுக்கு தெய்வீக அனுபவத்தை தருவதே ஆத்மாவின் வேலை. அதாவது உங்களை அமைதிப்படுத்துவதே ஆத்மாவின் வேலை. எனவே எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தும் எம்முடையவை அல்ல. இது எமது அகங்காரம் மமகாரத்தின் வேலை. எனவே அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். அவையே அனைத்து பிரச்சனைகளையும் நமக்கு கொண்டு வருவது. எனவே அவற்றை நாம் தலையில் அவற்றை உட்கார்ந்து வேலை செய்ய விடாது அவற்றை மன்னித்து அமைதியடைய விட்டு விடுவோம். விட்ட பின்பு எமது மீண்டும் எம்மை உள்ளாய்வு செய்து இடது வலது நாடியை நாம் சமநிலை செய்து கொள்வோம். செய்த பின்பு நீரை நீங்கள் முக்கியமாக கழிவறையில் கொட்டுங்கள். அல்லது நீங்கள் வெளியில் கொட்டுவதானால் ஆட்கள் நடமாடாத இடமாக, ஒரு புறம்பாக நீங்கள் அதை கொட்ட வேண்டும். நல்லது, உங்கள் கழிவறையில் கொட்டிவிட்டால் அது போய்விடும். பிறகு அந்த பக்கெட்டை நீங்கள் கழுவி வைத்துக் கொள்ளலாம் அடுத்த நாள். மற்றும் இந்த பக்கெட் இதற்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்கள். வேறு ஒன்றுக்கும் பயன்படுத்த வேண்டாம். இவ்வாறு நீங்கள் அடுத்த செவ்வாய் வரை தியானத்தை தொடருங்கள். தொடர்ந்து பின்பு நாம் செவ்வாய்க்கிழமை எமது சக்தி மையங்களை பற்றிய விளக்கங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பிப்போம். இப்பொழுது நீங்கள் மைக்கை ஓன் பண்ணி நீங்கள் உங்கள் கேள்விகள், அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் பகிர்ந்து கொள்ளலாம்.
ஃபேஸ்புக் அன்பர்களும் நீங்கள் chat மூலமாக எமக்கு அறிய தரலாம். ஆம், ஆமிஷா சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு தியானம்? அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். மோகன், விஜயராணி, நிர்மலா, மகேஸ்வரன், சிவராம்யா, சிவநாதன், ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம்.